தமிழகத்தில் கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. இந்த அறிவிப்பை பற்றி பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா, கட்டாயமாக நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு. ஒரு வீட்டில் ஒரு கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கும் 2 கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கும் நிறைய விதமான அறிவிப்புகள் இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நிறைய விதமான அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகிருக்கு. இப்போ குறிப்பாக சிலிண்டர்லேயே நிறைய விதமான சேஞ்சஸ் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு ப்ரீ பிளான் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கிறாங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு தேடி கேஸ் சிலிண்டர் கொடுக்கறது. இப்போது வெயில் காலம், கோடைக்காலம், கேஸ் சிலிண்டர்கள் சமீபத்திய நிகழ்வில் பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, டோட்டலாகவே ஒரு இடத்துல வாயு அழுத்தம் தாங்க முடியாமல் கேஸ் சிலிண்டருடைய நிலைமை அப்படின்றது வெடித்து சிதற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையிலே கோடை காலத்தில் நம்ம சிலிண்டரை புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எத்தனை நாட்களில் வந்துடுதுன்னா, அதிகபட்சம் நம்ம இன்றைக்கி அப்ளை பண்ணி இன்றைக்கி ஈவினிங்குள்ளே, காலையில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈவினிங்குள்ளே வந்துடுது. சம்டைம் பார்த்திங்கன்னா மறுநாள்லேயே பார்த்திங்கன்னா வருது. இது கடுமையான ஒரு வெயில் காலம் அப்படின்றதுனால என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, காலை நேரங்கள்லேயே விநியோகிக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு எலெக்ஷன் ஓகேங்களா, நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிந்த பிறகு ஓகேங்களா, ஒட்டுமொத்த மாநிலத்துக்குமே, நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் முடிஞ்சிருக்கு, நம்ம எலெக்ஷன் முடிச்சுட்டு நம்ம என்ன நினச்சிக்கிறோம், 45 நாள் ரிசல்ட்டு தள்ளி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஒட்டுமொத்தமாக கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாமர மக்கள் A to Z எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் அப்படின்றது ஒருபுறம் வந்துகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் கேஸ் சிலிண்டர் வச்சிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே தேர்தல் முடியட்டும், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய விதமான அறிவிப்பு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தானே அறிவிப்பு வெளியிட முடியும். தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரியும், அப்புறமா குஜராத்துக்கு ஒரு மாதிரி மாடலும், யூபிக்கு எம்பிக்கு ஒரு மாதிரியான மாடல் விட்டால் மக்கள் கடுப்பாயிடுவாங்க, காண்டாயிடுவாங்க. ஓகே, ஸோ அதனால் தமிழ்நாட்டில் கேஸ் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இப்போ ரீசன்ட் டைமில் புகார்கள் அடிக்கடி வருது. நிறைய பேருக்கு குறிப்பிட்ட நேரங்களில் கேஸ் சிலிண்டர் சப்ளை பண்ணுறவங்களும் சரி கூடுதலான பணத்தை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த நாட்டுக்குமே இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி எதனா ஒரு சட்டம் போட்டுட்டோம் அப்படின்னா, ஒரே ரூல்ஸ் அந்த மாதிரி பண்ணுற ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் போல் நிறைய விஷயங்களை அடுத்து அப்கமிங் வரக்கூடிய மோடி கவர்மெண்ட் பண்ண போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், யாருக்கு எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. கேஸ் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த அறிவிப்பு ஒரு பொருந்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்கள்.